2004ஆம் ஆண்டு கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் பலியான 94 குழந்தைகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காத நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக 24 பேர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகிறது. இந்த சம்பவம் நடந்து 10 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் பள்ளிகளின் பாதுகாப்பு என்பது எந்த நிலையில் உள்ளது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கும்பகோணம் பள்ளி விபத்தை தொடர்ந்து தமிழக பள்ளிகளில் பாதுகாப்பு வசதிகளை உறுதிப்படுத்த 2005ஆம் ஆண்டு சம்பத் கமிஷன் அமைக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு அந்த கமிஷன் அறிக்கையை சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் ஒரு அரசாணையும் பிறகு 2012இல் விரிவான மற்றொரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி பள்ளிகளின் கட்டடங்கள் கட்ட வரைபட அனுமதி உரிய அலுவலரிடம் முறையாக பெற வேண்டும். பள்ளி கட்டடத்தின் மேற்கூரைக்கு செல்லும் வழி மூடப்பட்டிருக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும். 20 மாணவர்களுக்கு ஒரு குடிநீர் குழாய், 20 மாணவர்களுக்கு ஒரு கழிப்பறை இருக்க வேண்டும். மாணவர் அமரும் இருக்கைகள் பின்புறம் முதுகு சாய்வாக அமைக்க வேண்டும். ஆபத்து காலங்களில் முதலுதவி பெட்டிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இருந்தால் முழு நேர மருத்துவ வசதி அமைக்க வேண்டும். வசதிகள் முறையாக செய்யப்பட்டுள்ளதா என்பதை அறிய மாணவர்களின் பெற்றோர்கள் 5 பேர் கொண்ட குழுவாக ஒவ்வொரு வாரமும் பள்ளியில் ஆய்வு செய்யலாம். ஆனால் இந்த விதிகள் எதுவும் அமலாகவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ஆகவே 2012இல் அரசு போட்ட அந்த விரிவான பாதுகாப்பு அம்சங்கள் அடங்கிய அறிக்கையும் சரி, அதே மாதிரி தாம்பரத்திலே மாணவி சுருதி இறந்த ஒருபாடு அந்த பள்ளி வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன ஒருபாடு அதே மாதிரி தான் 2012இல் அரசு ஒரு விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. இவைகளெல்லாம் சரிவர கடைபிடிக்கப்படுகின்றதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு ஏற்பாடு மெக்கானிசம் என்பது நம்மளோட கல்வித்துறையில் கிடையாது. இப்போ அவங்க அங்கீகாரம் வாங்கும்போது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் 3 வருஷத்துக்கு கூட அந்த அங்கீகாரத்தை புதுப்பிக்கணும். அப்போ கூட இந்த கல்வி அலுவலர்கள் நேரடியாக பள்ளிக்கூடத்தை சென்று ஆய்வு செய்து வழங்குவதில்லை. இப்போ அலுவலகத்தில் இருந்து கூட அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு தான் இவங்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. மாநிலம் பூராவும் மாவட்டம் தூரம் என்ன செய்யணும், ஒரு குழு, நிரந்தர குழு அமைக்கணும். இப்போ கல்வி அலுவலர், பெற்றோர், மாணவர், அதே மாதிரி பொதுநல ஆய்வாளர்கள், பொதுநல ஆர்வலர்கள் இவர்களை அடங்கிய குழுவை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பள்ளிகளை போய் ஆய்வு செய்து இந்த மாதிரி பாதுகாப்பான அம்சங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத செஞ்சு அரசுக்கு அறிக்கை கொடுக்கணும். அப்படி தவறுகிற பள்ளியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு பதிலாக அந்த பள்ளி நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே ஜெயில் தண்டனை கொடுக்கணும். கும்பகோணத்தில் தீ விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் அது முறைகேடாக அந்த பள்ளி இயங்குவதற்கு துணையாக இருந்த அலுவலர்களை அன்றைக்கே தண்டிச்சிருக்கணும். இன்றைக்கு வரை அரசு துறைகளில் இது மாதிரியான தவறுகள் நடக்கும்போது அது சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் போவதனால் அரசு பொறுப்பேற்காத ஒரு சூழல் தான் இன்றைக்கு வரை. எந்த ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அரசு துறைகளில் பொறுப்பேற்காத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. இது மாற வேண்டும். இன்றைக்கு அரசு அமைச்சர்லேருந்து ஆரம்பித்து உயர் அதிகாரிகள்லேருந்து கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லோரும் மக்களுக்கு பதில் சொல்லும் ஒரு பொறுப்புணர்வை கொண்டு வருவதற்கான சூழலையும் பொதுவாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. பள்ளிகளில் விபத்து என்பதே இல்லாத நிலையை கொண்டு வரும் பொறுப்பும் கடமையும் அரசிடமே உள்ளது.